ஆம்னோ கட்சியின் முன்னாள் தலைவர் டாக்டர் மகாதீர் முகமது போன்ற முக்கிய பிரமுகர்கள் உட்பட கட்சிக்கு திரும்ப விரும்பும் எந்த ஒரு முன்னாள் உறுப்பினரையும் மீண்டும் சேர்த்துக் கொள்ள அம்னோ தயாராக உள்ளது என்று உச்சமன்ற உறுப்பினர் அமாட் மஸ்லான் தெரிவித்துள்ளார். யார் வேண்டுமானாலும் அம்னோவில் மீண்டும் சேர விண்ணப்பிக்கலாம் என்றும் அதன் உயர்மட்ட தலைமை அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலிக்கும் என்றும் தெரிவித்த அவர், கட்சி மன்னித்து மறந்துவிடும் அணுகுமுறையை கடைபிடிப்பதாகவும் குறிப்பிட்டார். மகாதீர் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தாலும் அது உச்சமன்றத்தால் பரிசீலிக்கப்படும் என்று அவர் கூறியதாக ஹரியான் மெட்ரோ செய்தி வெளியிட்டுள்ளது. ஆம்னோவின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். ஒரு விண்ணப்பம் வந்தால் நாங்கள் அதை பற்றி விவாதித்து ஒரு கூட்டு முடிவை எடுப்போம் என்று கூச்சிங்கில் பொதுப்பணித்துறை மற்றும் கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியத்துடன் நடந்த இஃப்தார் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொண்டவர்கள், தாங்களாகவே கட்சியை விட்டு விலகியவர்கள் மற்றும் முதல் முறையாக கட்சியின் நோக்கத்திற்காக இணைய விரும்புவோர் உட்பட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மீண்டும் சேர்க்கப்படுவதற்கு பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அம்னோ தலைவர் அமாட் ஜாஹிர் ஹமீடி முன்னாள் உறுப்பினர்களுக்காக கட்சியின் கதவுகள் நிபந்தனை இன்றி திறந்திருக்கும் என்றும், ரமலான் மாதத்தின் உணர்வில் கடந்த கால தவறுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்றும் கூறினார். கட்சியின் துணை தலைவர் காலித் நோடின் தலைமையிலான ரூமா வங்சா பணிக்குழு மீண்டும் கட்சியில் சேர விரும்பும் முன்னாள் உறுப்பினர்களுக்கான செயல்முறையை ஒருங்கிணைக்கும் என்றும் தெரிவித்தார். ஆம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடன் கட்சியில் மீண்டும் சேர விண்ணப்பித்துள்ளார். அதே நேரத்தில் முன்னாள் துணைத் தலைவர் ஹிசாமுடீன் ஹுசேன் தனது இடைநீக்கத்தை நீக்குமாறு முறையாக கோரிக்கை விடுத்துள்ளார். ஹரிரயா ஐடில் ஃபித்ரியின் முதல் மற்றும் இரண்டாம் நாட்களில் சுல்தான் அப்துல் ஹலீம் மற்றும் ராஜா துன்வூடா முனையங்களில் இருந்து இயக்கப்படும் பினாங்கு படகு சேவைகள் அனைத்து மலேசியர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச படகு பயணங்கள் குறிப்பாக பண்டிகை காலங்களில் பொது பயணத்தை எளிதாக்குவதற்காக பினாங்கு துறைமுக ஆணையமும் பினாங்கு துறைமுக நிறுவனமும் இணைந்து கொண்டுள்ள தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன என்று பினாங்கு துறைமுக ஆணையத்தின் தலைவர் யோ சூன்ஹின் கூறினார். பினாங்கு படகு அருங்காட்சியகத்தில் சமூக நிகழ்ச்சிகளுக்கும் ஆணையம் நிதியுதவி அளித்து வருவதாக யோ கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 12 வயது மற்றும் அதற்கும் குறைவான மலேசிய குழந்தைகள் மார்ச் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அருங்காட்சியகத்திற்கு இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். மலேசிய கடற்பரப்பில் அமெரிக்க கடற்படை சொத்துகள் இருப்பது குறித்து விரிவான விளக்கம் அளிக்குமாறு பரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வடக்கு பட்டர்வுட் கொள்கலன் முனையத்தில் 2 அமெரிக்க கடலோர போர்க்கப்பல்கள் நங்கூரமிட்டிருந்ததாக நியூ ஸ்டேட்ஸ் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கன்னி வெடிகளை அகற்றும் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பல்கள் முன்னர் மத்திய கிழக்கில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. பாதுகாப்பு அமைச்சர் காலித் நோடின் அந்த 2 கப்பல்களும் நிறுவப்பட்ட மலேசிய நடைமுறைகளுக்கு இணங்கவே செயல்பட்டன என்று கூறிய நிலையில், மத்திய கிழக்கு போரில் மலேசியாவின் நடுநிலை நிலைப்பாட்டில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் குறித்த கவலைகளை இத்தகைய செய்திகள் ஏற்படுத்தி உள்ளதாக பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். போரில் மலேசியா எந்த பங்கும் வகிக்காது என்ற பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்பை பரிகாத்தான் நேஷனல் வரவேற்றாலும், மலேசிய கடற்பரப்பில் அமெரிக்க கடற்படை சொத்துகள் இருப்பது இந்த மோதலுடன் தொடர்புடைய ராணுவ நடவடிக்கைகளுக்கு மலேசியா துணை போகிறதா அல்லது மறைமுகமாக ஈடுபட்டுள்ளதா என்ற கேள்விகளை எழுப்புகிறது என்று தக்யுடின் கூறினார். அமெரிக்க கடற்படை சொத்துகளின் நோக்கம், நிலை மற்றும் வழித்தடம், அவை ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற செயல்பாட்டு பகுதிகளுக்கு செல்கின்றனவா அல்லது அங்கிருந்து வருகின்றனவா என்பது உட்பட மேலும் அவற்றின் இருப்பு மலேசியாவின் அணிசேரா கொள்கையுடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதையும் தெளிவுபடுத்துமாறு கொத்தாபாரு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். தக்யுடின் சுட்டிக்காட்டினார். மலேசிய கடற்பரப்பில் இந்த கப்பல்கள் இருப்பது மலேசியாவின் நடுநிலை நிலைப்பாட்டிற்கு முரணான கருத்துக்களை உருவாக்கக்கூடும் என்றும், இது பொதுமக்களின் நம்பிக்கையையும் நாட்டின் சர்வதேச பிம்பத்தையும் சீர்குலைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் கூறினார். மலாய் தலைவர்களை ஒன்றிணைப்பதில் தனக்கு இருந்த அர்ப்பணிப்பே கடந்த மாதம் பெசாத்து கட்சியிலிருந்து தான் நீக்கப்பட்டதற்கு காரணம் என்று பதவியில் இருந்து விலகும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். அம்னோ தலைவர் அமாட் ஜாஹிர் ஹமீடியை சந்தித்தது உள்ளிட்ட தனது முயற்சிகள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுவின் பெரிய குடை முன்முயற்சியின் ஒரு பகுதியாக அவரது ஆணையின் பேரிலேயே மேற்கொள்ளப்பட்டன என்று ஹம்சா கூறினார்.
அனைத்து மலாய் தலைவர்களையும் மீண்டும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர ஒரு குழுவிற்கு தலைமை தாங்குமாறு மகாதிர் தம்மிடம் கேட்டுக்கொண்டதாக ஹம்சா தெரிவித்தார். எனவே தாம் அம்னோ தலைவரை சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை என்றும், ஆனால் அவ்வாறு செய்ததற்காக தாம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் ஹம்சா கூறினார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதலால் வர்த்தக பாதைகள் தடைப்பட்டதாலும், அதன் விளைவாக நீர் விநியோக தொடர்ச்சியில் ஏற்பட்ட தாக்கத்தாலும் நீர் சேவை நிறுவனங்கள் உடனடி தணிப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று தேசிய நீர் சேவை ஆணையமான ஸ்பான் வலியுறுத்தியுள்ளது. குறைந்தபட்சம் அடுத்த 3 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான ரசாயனங்கள், அத்துடன் இயந்திர மற்றும் மின்சார உதிரி பாகங்கள் ஆகியவற்றின் போதுமான இருப்பை உறுதி செய்வது இந்த நடவடிக்கையில் அடங்கும் என்று ஸ்பான் தெரிவித்துள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்பை தொடர்ந்து எரிபொருள் செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் தற்போதைய கண்காணிப்பின் அடிப்படையில் சேவை வழங்குநர்கள் இன்னும் குறிப்பிடத்தக்க பாதிப்பை உணரவில்லை. அதேபோல் உதிரி பாகங்கள் மற்றும் பதப்படுத்தும் பொருட்களின் விலைகளிலும் எந்தவிதமான கூர்மையான அதிகரிப்பும் இல்லை என்று ஆணையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்து மத சின்னத்தை அவமதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் நேற்று ஆஜர்படுத்தப்படவிருந்த சமூக ஆர்வலர் தமீம் தாரி அப்துல் ரசாக் மீதான வழக்கு மே 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமீம் தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் வழக்கை ஒத்திவைக்குமாறு அரசு தரப்பு விண்ணப்பித்ததை அடுத்து மஜிஸ்ட்ரேட் ஹெமி அனரினா ஹாஜா மைடின் இந்த தேதியை நிர்ணயித்தார். சமூக ஆர்வலரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர சுமார் 2 மாதங்கள் தேவைப்படும் என்று அரசு தரப்பு இயக்குநர் டாக்டர் கைருல் அனுவார் அப்துல் ஹலீம் கூறினார். தாய்லாந்து குடிநுழைவு அதிகாரிகளிடம் விசாரித்ததில் தமீம் மார்ச் 15ஆம் தேதி சவுதி அரேபியாவின் ரியாத்திற்கு விமானத்தில் சென்றது தெரிய வந்ததாக கூறினார். தற்போது வெவ்வேறு செல்லுபடியாகும் காலங்களை கொண்ட சுற்றுலா விசா அல்லது உம்ரா விசாவை பயன்படுத்தி தமீம் ரியாத்தில் நுழைந்தாரா என்பது குறித்து அரசு தரப்புக்கு உறுதிப்படுத்தல் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவதற்காக அவரை நேரில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வர ஒரு புதிய தேதியை வழங்குமாறு தாங்கள் கோரிக்கை வைத்ததாக அவர் தெரிவித்தார். தமீமுக்கு எதிராக 192 காவல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கைருல் அனுவார் கூறினார். நேற்று காவல்துறை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தமீம் உட்பட 4 பேர் மீது தண்டனை சட்டத்தின் பிரிவு 295 கீழ் குற்றம் சாட்டப்படும் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.